காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அறிவுக்கு போட்ட வீடியோவில் என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு சின்ன டிப்ஸ், இது மேபி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் ஃபோன்லேயுமே வந்து நோட் பேடுங்கிற ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை இந்த மாதிரி லைக் பிக்சராக நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து கீழே நோட் பண்ணிட்டு, அது நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை வந்து அன்மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, மேபி நீங்கள் வெளில போய் திங்ஸ் வாங்கும்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஐடியாவில் வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சில டைம்ஸ் வந்து நம்ம மறந்துடும். அதுக்காக தான் இந்த டிப்ஸு. ஸோ இவ்வளோ தான். இது வந்து நான் சும்மா ஒரு டிப்ஸ் மட்டும் தான், இது வந்து மெயின் கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெயின் 2 ஆப் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டெஸ்ட். ஸோ இந்த பிரிண்டெஸ்ட் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சர்ச் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு நிறைய வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ ஆரி ஒர்க்ஸ் ட்ரேசிங் அதை நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் நிறைய ட்ரேசிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரேசிங்லாம் வந்து பிடிச்சிருக்கு, இல்லை எதுலாம் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த ஆப்லேயே வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ட்ரேசிங்கை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதே ஆப்பில். எனக்கு வந்து இப்போ இந்த டிசைன் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைனை கிளிக் பண்ணிட்டு அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் கீழே டவுன்லோட் இமேஜ்ன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களோட ஃபோனோட கேலரிக்கே போயிட்டு அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஆப் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இது வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இமேஜ் வந்து காட்டும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் நீங்கள் எந்த இமேஜை வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து எனக்கு தலைகீழாக வேணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது மேலே பார்த்து இருக்குல்ல, அது வந்து எனக்கு கீழே பார்த்து வேணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே ரொட்டேஷனுங்கிற ஆப்லாம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ அதை மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் கூட பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இது மேலே வந்து நம்ம வரையும் போது இது மூவ் ஆகுமே அப்படிங்கிற டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு லாக்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து மூவே ஆகாது. இதுக்கு மேலே நீங்கள் பேப்பர் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு இந்த சைஸ் பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், இல்லை ஸ்மாலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் ஃபோனோட சைடில் வந்து வால்யூம் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷோ ஆகும். அப்போ வந்து அன்லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதை நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான சைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து அதை லாக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அந்த 2 ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினான ஆப். அந்த 2 ஆப்புமே வந்து உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் லைவாக காட்டிடுறேன். இப்போ வந்து எனக்கு அந்த பேப்பர் காப்பி இருக்குல்ல, அதில் வந்து எனக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதில் வந்து வச்சுட்டு நான் அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். நான் வச்சுருக்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 670. ஸோ அந்த சைஸ்க்கு வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் வந்து நம்மளுக்கு கடையில் விற்கும். அந்த பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ஹேண்டு வந்து வரைஞ்சி வச்சுருங்க. முன்னாடியே வரைஞ்சி வச்சுட்டு அதோட சென்டரில் வந்து நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் தள்ளி ஃபஸ்ட்லேருந்து வரைங்கலாம் வரையாமல் சென்டர்லேருந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கரெக்டாக வச்சு நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இது எல்லாத்தையுமே 1 by 1 ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்படி ட்ரா பண்ணுறேங்கிறத வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள்.
இப்போ நான் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி தான் இருக்குது. இதை வந்து எப்படி நான் கிளாத் மேலே வச்சு ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த இடத்துல ஹேண்ட் வரைய போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பட்டர் ஷீட் வந்து ட்ரேசிங் பேப்பருக்கு வெளியில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் கிளாத்தோடு சேர்த்து. ஓகேங்களா? ஸோ துணியோடு சேர்த்து நம்ம பின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பட்டர் ஷீட்டாக இருக்கட்டும் ட்ரேசிங் பேப்பரும் சரி மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் வந்து பின் பண்ணிட்டு இப்போ நான் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃபுல் ப்ராசஸும் நான் பண்ணி முடிச்சிடுறேன். ஒரு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ட்ரேசிங் வந்து கிளாத்தில் விழுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத்தில் வந்து தெரியாது. இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட மார்க்கரோ இல்லைனா வந்து கிளாஸ் பென்சிலோ எடுத்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஃபோன் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சு ட்ரா பண்ணுறனால நான் கொஞ்சம் அன்ஈவனாக கூட ட்ரா பண்ணியிருப்பேன். அதை வந்து பெருசாக மைண்ட் பண்ணிக்காதீங்க. இது நான் ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதோட கண்டினியூஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஆரி வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன்.